जिंदाबाद जिंदाबाद वर्कर्स यूनिटी जिंदाबाद 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 ऑल इंडिया एसोसिएशन जिंदाबाद 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 एमसीआई जिंदाबाद 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 ஷெட்டு கிட்ட இருக்கிறவங்க கொஞ்சம் வந்து சேர்ல உட்காரலாமே தோழர், கொஞ்சம் ஷெட்லலாம் நிற்கிறவங்க கொஞ்சம் வந்து உட்காருங்க சார், சேர் காலியாக இருக்குது. சேர் ஃபுல்லாகும். ஆமாம். இந்த இனிய மாலை பொழுதில் வந்து இந்த பணி நிறைவு பாராட்டு விழாவுக்கு வந்த அனைவரையும் வந்து வருக வருகன்னு வரவேற்கிறோம் எம்சிஏ சார்பாக. இன்றைக்கி வந்து 3 பேர் வந்து இன்றைக்கி இந்த மாதம் வந்து 3 பேர் வந்து பணி நிறைவு வந்து பூர்த்தி செய்கிறாங்க. அதில் வந்து முதல்ல வந்து தோழர் பி மணி எஸ்ஏஓ, அவங்க வந்து என்னென்னா 1987 நம்ம ஆஃபீஸ்க்கு முதல்ல வந்து ஜாயின் பண்ணாங்க. அதில் வந்து இன்றைக்கி வந்து இந்த பணி நிறைவை பூர்த்தி செய்கிறாங்க. அடுத்ததாக தோழர் ஏ ஜெயக்குமார், அசிஸ்டன்ட் சூப்பர்வைசர். அவங்க வந்து ஜூன் மாதம் 87 வந்து ஜாயின் பண்ணாங்க. இன்றைக்கி பணி நிறைவு பண்ணுறாங்க. அடுத்ததாக வந்து தோழர் பி மோகன், சீனியர் ஆடிட்டர், 91 வந்து நவம்பரில் வந்து ஜாயின் பண்ணாங்க. இன்றைக்கி வந்து பணி நிறைவு செய்கிறாங்க. இந்த 3 பேரையும் வந்து இந்த பணி நிறைவை வந்து நல்லபடியாக அமைதியான முறையில் நல்ல நலத்தோடு வாழணும்னு வந்து இந்த எம்சிஏ சார்பாக நான் வந்து வேண்டிக்கிறேன். அடுத்ததாக வந்து இவங்களுக்கு வந்து மரியாதை செய்யும் விதமாக வந்து தோழர் பி மோகனுக்கு வந்து என்ஜி சார் சாரி சார் தோழர் மணி தோழரை வந்து மரியாதை செய்யும் விதமாக ஷால் போத்துறதுக்கு வந்து ஏஜிஆர் சார் நாங்கள் வந்து வர சொல்கிறோம். Long live Comrade Mani. Long live, long live. 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 சார், நினைவு பரிசு கிருஷ்ணா எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டியோட உறுப்பினர் வந்து கிருஷ்ணா கொடுப்பாங்க. தோழர் ஏ ஜெயக்குமாருக்கு வந்து சால்வை அனுப்பிக்கிறதுக்காக ஆனந்த் சார் வரும். Long live Comrade Jaykumar. Long live, long live. 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 நினைவு பரிசு கார்த்திக் வந்து கொடுப்பாங்க, எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர். தோழர் பி மோகனை வந்து மதி சார் வந்து சால்வை பத்திரம். Long live Comrade Mohan. Long live, long live. 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 ஸோ மோகன் சாருக்கு ரெங்காச்சாரி சார் வந்து சார் ஷீல்டு கொடுத்துட்றோம். ஒரு நிமிஷம் சார். சார், நினைவு பரிசு வந்து அன்பு வந்து வழங்குவாங்க. வாய்ப்பு பேசுறது. இந்த பணி நிறைவு செய்பவர்களை வந்து வாழ்த்தி பேசுவதற்காக வந்து ஏஓ அசோசியேஷனோட செயலாளர் தோழர் ரமா வந்து இப்போ பேசுவாங்க. வேண்டாம் ஏற்றிக்கிறோம் நாங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு வந்து நிலைய வித்வான்கள் பெரும் தலைவர்கள்லாம் எல்லாரும் நல்லா முதல்ல பேசுகிற மாதிரி ஆயிடுச்சு.
இன்று பெருந்தலைவர்கள் தான். இன்று பணி ஓய்வு பெறும் அனைவருக்கும் அவர்கள் வாழ்வு மகிழ்ச்சியான ஆரோக்கியமான வாழ்வாக அமைய முதற்கண் வாழ்த்திக்கொண்டு, அவர்கள் குடும்பத்திலேருந்து வந்திருக்கிறவங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறோம். அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 35-37 வருடங்கள் பணிபுரிந்து குடும்பம் வந்து இவங்களை நிறைய மிஸ் பண்ணியிருப்பீங்க, ஆஃபீஸ்க்காக விட்டுருப்பீங்க. இன்றைக்கு பொறுப்பாக பத்திரமாக உங்ககிட்ட திருப்பி ஒப்படைக்கிறோம். இனி அவர்களை நல்லபடியாக பார்த்துக்க வேண்டியது இந்த ஆஃபீஸ் எப்படி அவங்க நல்லா பார்த்துட்டதோ அதே மாதிரி குடும்பம் இனிமேல் வந்து அவங்க நல்லபடியாக பார்த்துக்கணும். ஏன்னா ரிட்டையர் ஆன ஆண்கள் வந்து இந்த வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக புலம்புவாங்க. லேடிஸ்க்கு அந்த புலம்பல் இல்லை, எல்லாருமே பார்த்துருக்கோம். அப்படிலாம் புலம்ப விட்டுறாமல் அவங்க நல்லபடியாக கவனிச்சுக்கணும். சரிங்களா? இன்றைக்கு வந்து நம்ம நாட்டில் முக்கியமாக கவர்மெண்ட் செக்டாரில் பேசிகிட்டு இருக்கிற ஒரு விஷயம் பென்ஷன். ஓபிஎஸ் நாங்கள், என்பிஎஸ் நாங்கள். சரி, நம்ம கேட்டுட்ருக்கிறது ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கேட்டுட்ருக்கோம். பெரும் போராட்டங்கள் இது ரெண்டுமே இல்லாமல் நடுவில் ஒன்று வந்து உள்ளே வருது புது பேரோட. மேலாக படிக்கும்போது அடடா பரவாயில்லையே பென்ஷன் தராங்க, அது தராங்க, 10 வருஷத்துக்கு வரும், 20 வருஷத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நாமும் வந்து உடனே எந்த விதமான கமெண்ட்டும் கொடுக்க முடியாமல் என்ன சொல்கிறாங்க அதை ஆராய்ந்து அறிந்த பிறகு அது என்ன சொல்கிறாங்கன்னு வெயிட் பண்ணும்பொழுது அது வந்து பிரயோஜனமே இல்லை, ஒன்றுக்கும் உதவாதது, இது பின்னாடி இதுக்கு வந்து ஆப்ஷன் கொடுத்துடாதீங்க, நம்ம வந்து ஓல்டு பென்ஷன் ஸ்கீமுக்கான போராட்டத்தை இன்னும் தீவிரப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லிகிட்ருக்காங்க. அது சம்மந்தமாக ஒரு தனி மீட்டிங் நாமளுமே கேட்டிருக்கோம். பிகாஸ் நமக்குமே ஒரு எஜுகேஷன் வேண்டியிருக்கு. அப்படி ஏதாவது கண்டக்ட் பண்ணும்போது எல்லோரும் கலந்துக்கணும். முக்கியமாக வந்து அந்த இன்றைக்கு ரிட்டையர் ஆகிறவங்க யாருக்கும் அந்த பாதிப்பு கிடையாது. எல்லாருமே ஓல்டு பென்ஷன் ஸ்கீமில் இருக்கோம். இந்த மாதம் சம்பளம், அடுத்த மாதத்துலேருந்து பென்ஷன் வாங்கிடுவோம். பட்டு நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்கீங்க, நாளைக்கு கவர்மெண்ட் சர்வீஸில் வந்தால் நம்மக்கிட்டேயே காசை வாங்கி நம்மக்கிட்டேயே கொடுக்கறது, அந்த மாதிரியான ஒரு ஸ்கீம். இங்கே வந்து நேற்று துரைபாண்டியன் அவருடைய பேட்டி கூட பார்த்துருக்கோம். பென்ஷனுக்காக நம்ம பேச எதுவும் கொடுக்காம பட் நமக்கு பென்ஷன் கிடைக்கும். பட் அதுக்குள்ளேயும் ஒரு விஷயம் இருக்குது. நம்ம வந்து ஜிபிஎஃப்னு ஒன்று நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்கோம். எல்லா இடங்கள்லையும் பிஎஃப் கொடுக்கும்போது எம்ப்ளாயர்ஸ் கான்ட்ரிபியூஷன் இருக்கும், அதுக்கு பதிலாக தான் பென்ஷன் அப்படிங்கிற ஒரு கருத்தும் உண்டு. ஆனால் இந்த என்பிஎஸ்க்கும் யூபிஎஸ்க்கும் ஓபிஎஸ்க்கும் இருக்கிற வேறுபாடுகளை உணர்ந்து கொண்டு அதற்கான போராட்டங்களை தீவிரப்படுத்தும்போது அந்த நியூ பென்ஷன் ஸ்கீமில் இருக்கிற சரவணன் மாதிரி ஆட்கள்லாம் கண்டிப்பாக கலந்துக்கணும். சரி, அடுத்ததாக பி மணி சார். என்ன ஒரு பொதுவாக வந்து ரொம்ப சின்ன வயசில் துருன்னு இருந்தால் ஒரு வருஷம் முன்னாடி ஸ்கூலில் சேர்த்துருவாங்க. இவர் ஏதாவது ஒரு 6-7 வருஷம் முன்னாடி சேர்த்துட்டாங்களான்னு தெரியல. அந்த ரிட்டையர் ஆகக்கூடிய ஒரு கலையும் ஒரு இதுவும் வரலை. பட் இந்த ஆஃபீஸ்க்கு இவ்வளவு பெரிய சர்வீஸ் கொடுத்து மகிழ்வாக ரிட்டையர் ஆகிறாரு. அவரோட சர்வீஸை வந்து ஆஃபீஸ் இழப்போம். அவரை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் சொன்னாங்க. அவர் வந்து ஜாயின் பண்ண பிறகு அவரை வந்து WMCயில் போஸ்ட் பண்ணுறாங்க, டைப்பிஸ்ட்டாக வராரு. அட்மின் ஒரு ஆர்டர் கொடுக்கும், ப்ளஸ் எந்த விங்கில் போகிறோமோ அங்கே ஒரு பிரான்ச் ஆர்டர் கொடுப்பாங்க. தனக்கான பிரான்ச் ஆர்டரை அவரே டைப் பண்ணிட்டாராம் அப்படிங்கிற ஒரு சுவையான தகவல் கிடச்சிது. ஸோ இவருடைய அனுபவம் முழுவதும் வந்து சுவையானதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். வாழ்க்கையும் இந்த ரிட்டையர்மெண்ட் லைஃப்பும் மிகவும் சுவையாக அவருக்கு அமைய வேண்டும் என்று வாழ்த்துக்கிறோம். அடுத்தது மோகன். இவங்கெல்லாம் வந்து நம்ம நிறைய பார்த்துட்டே இருந்திருக்கோம். பட் ஒரு பெரும் போராட்டத்தை கண்டவர். அந்த போராட்டம் தொடரும் போலவும் தெரியுது. ஏதோ எப்படியோ தடிக்க வந்து ஏதோ ஆக்சிடென்டலாக இருந்து மாட்டினா கூட தைரியமாக இருந்து போராடி வெளிவந்து அவருக்கு பாராட்டி அவருடைய பணி ஓய்வு வந்து நல்லபடியாக அமைய வாழ்த்துகிறோம். ஜெயக்குமார் அப்படிதான். நாங்களாம் ஜாயின் பண்ணலேருந்து அந்த முகம் தெரியும். பெரியார் பிள்ளைங்களை ஜாயின் பண்ணவங்களுக்கு இவங்களை என்றைக்கு நம்ம பார்த்தோம், என்றைக்கு பார்க்கல அப்படிங்கல. ஜாயின் பண்ணதுலேருந்து அந்த அதே ஃப்ளோரில் அங்கேயே நம்ம நடமாடிடுங்களா அவரெல்லாம் நல்லாவே தெரியும். ரொம்ப வந்து அன்பாக பேசக்கூடிய ஒரு சகோதரர்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கும். நாங்கள் போன தடவை வந்தபோது இந்த மாதிரி இந்த மாதம் ரிட்டையர் ஆகிறேன், நீங்கள்லாம் கண்டிப்பாக வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். அன்றைக்கி கொஞ்சம் நாங்களாம் ஆர்டிஐயில் கூட நின்று ரொம்ப நேரம் பேசிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ட்ராப் பண்ணிட்டு கூட போனார்.
அவரும் வந்து பிள்ளைங்களாம் நல்லா படிக்க வச்சு நல்லா செட்டில் பண்ணியிருக்காரு. வந்துட்டுருக்காங்களா? ஓகே, வந்துட்டுருக்காங்க. ஸோ அனைவருக்கும் அவர்களுடைய பணி ஓய்வு காரியம் ரொம்ப நல்லா அமையணும். அதே சமயம் அவர்கள் இனி வந்து எந்த விதமான சிசிஎஸ் கான்டாக்ட்ஸ் எந்த பயமும் இல்லாததுனால பல ஆக்டிவிட்டீஸில் அவங்க வந்து கலந்துக்கணும். உங்களுக்கு ஒரே ஒரு இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாரும் சர்விங் எம்ப்ளாயீஸை விட ரிட்டையர்ட் காம்ரேட்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ தங்களுடைய நேரத்தை இந்த மாதிரி பொதுவாக வந்து செலவழிக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம காம்ரேட் வெங்கட்ரமணியை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எல்லா விதமான ஆக்டிவிட்டீஸையும் பதிவு செய்கிறார். ரொம்ப பெரிய வேலை அது. ரொம்ப வந்து வி ஷுட் சல்யூட் ஹிம். ஏன்னா நம்ம ஏதோ ஃபோட்டோ எடுப்போம், அது வந்து ஒரு சிடியில் இருக்கும், அதர்வைஸ் ஒரு ஆல்பம் போடுவோம், மறைஞ்சு போயிடும். பட் அதை எடுத்து ஒரு யூடியூப் சேனலில் பதிவு பண்ணும்போது எந்த நேரமும் நம்ம எடுத்து பார்க்க முடியுது. ஆக்சுவலி நாளைக்கு ஒரு எஸ்ஏஓ அசோசியேஷன் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம். அதுக்காக நான் போன தடவை நடந்ததை வந்து ரீவைண்ட் பண்ணி பார்க்கும்போது தான் அந்த பதிவு டாக்குமெண்டேஷன் வந்து எவ்வளோ அழகானதாக இருக்குது, எவ்வளோ முக்கியமானதாக இருக்குது அப்படிங்கிறத உணர முடிஞ்சது. அந்த மாதிரி அவர் பணி செஞ்சுருக்காரு. அதே மாதிரி உங்களால் என்னென்ன முடியுமோ இந்த ஆஃபீஸ்க்காகட்டும், இல்லை சங்கத்துக்காகட்டும், இல்லை வெளியிலே ஆகட்டும், நீங்கள் எல்லாருமே சர்வீஸை கொடுக்கணும். அதே மாதிரி எல்லோரும் நீண்ட நாள் நல்ல ஆயுளோட குடும்பத்தோடு ரொம்ப சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. இன்று பணி ஓய்வு பெறுவர்களை வாழ்த்தி பேச நம் சங்கத்தின் முன்னாள் தலைவர் ஏஜிஆரை வந்து அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு ஓரளவுக்கு மகிழ்ச்சியான நாள். என்னென்னா, எப்போவுமே வந்து ஒரு 10 பேர் 15 பேர் ரிட்டையர்ட் ஆகிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி நம்ம அலுவலகத்திலேருந்து 3 பேர் தான் இந்த மாதம் ரிட்டையர்ட் ஆகிறாங்கன்ற அளவுக்கு ஒரு மகிழ்ச்சி. அதே நேரத்தில் இங்கே 3 பேரும் தன்னுடைய பணியை சிறப்பாக செய்து இன்றைக்கு வந்து சூப்பரானுவேஷன் ஆனதும் ஒரு நல்ல நிகழ்வு. அதோடு சேர்ந்து இல்லாமல் இன்றைக்கி வந்து இந்த ஜிபியை நடத்தின பாங்கு, அழகான பாங்கு எனக்கு வந்து உண்மையிலே வந்து ரொம்ப மகிழ்ச்சி அளிச்சு. ஏன்னா இன்றைக்கி வந்து செயலாளர் இல்லை, தலைவர் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது அடுத்த கட்ட தலைவர்கள் உருவாகி இருக்கிறாங்க அப்படின்றது இந்த எம்சிஏனுடைய பாரம்பரியத்தை இன்றைக்கி நிலைநிறுத்தினது ரொம்ப மகிழ்ச்சிகரமான விஷயம். செல்வி நடத்துவதும் நந்தகுமார் வந்து அதை ஒருங்கிணைப்பதும், இதுக்கு மேலே என்னென்னா பின்னால் இருந்து ஆனந்த் அவர்கள் வந்து பழைய தலைவர், அவர் வந்து அறிவுரை கூறுவது, இதுதான் வந்து எம்சிஏவுடைய பாரம்பரியம். அது ஒரு நல்ல நிகழ்ச்சி. தோழர் ரமா சொன்னாங்க, அலுவலகத்தில் எத்தனையோ மாறுதல்கள் இருக்குது. அதில் இப்போ புதுசாக வந்த ஒரு கதை என்னென்னா, இந்த யூபிஎஸ் முதல்ல ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் இருந்தது, அப்புறம் நியூ பென்ஷன் ஸ்கீம் இருந்தது. இன்றைக்கி வந்து யூபிஎஸ்னு ஒன்று வந்திருக்கு. நமக்கு இந்த ஓபிஎஸ் இபிஎஸ்லாம் ரொம்ப பரிச்சயமாக இருந்தால் கூட இந்த விஷயங்கள் வந்து புதுசாக ஒன்று நுழையுது. இதனால் இப்போ ஒரு 15 வருஷமாக ஆட்சி நடக்குது. அரசாங்கம் ஒரே ஒரு கட்சி தான் ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கு. எந்த விதமான முன்னேற்றமும் இல்லாமல் இருந்தது. நம்மளும் எவ்வளவோ போராட்டம் பண்ணோம், போராட்டங்கள் தடுக்கப்பட்டது. நம்மளும் ஒன்றும் பண்ண முடியலை. அதனால் என்னென்னா மெம்பர்ஸோடைய பார்ட்டிசிபேஷனும் கொஞ்சம் வேகம் குறைஞ்சது. ஏன்னா நிறையா வந்து ஆன்டி எம்ப்ளாயீஸ் ஆட்டிடியூடு அட்மினிஸ்ட்ரேஷன்லேயும் சரி, அரசாங்கத்தில் இருந்த போதுனால நம்ம அதை ஒன்றும் செய்ய முடியல. சில சமயம் நம்ம தோழர்களே வந்து அதுக்கு இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்றத விட்டாங்க. ஏன்னா நமக்கு 18 மாதம் அந்த டிஏ பிடிச்சது இன்னும் வந்து வரவே இல்லை. அதுக்கான கோபங்கள் இல்லை. அவர் என்ன பண்ணுவாங்க, அரசு என்ன பண்ணும், நம்ம கொடுத்துட்டு போவோம் அப்படின்ற அளவுக்கெல்லாம் சொன்னாங்க. இன்றைக்கி ஒரு மாறுதலாக யூபிஎஸ்னு ஒன்று வந்திருக்கு. காரணம் என்னென்னா, வேறு ஒன்றுமே இல்லை. வந்து இன்றைக்கி ஆட்சியாளர்களுக்கு சில அன்சர்டனிட்டி வந்திருக்கு. அப்போ மக்களை பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. முந்தி வந்து என்ன பண்ணுவோம், நம்ம சூழ்நிலையை உருவாக்குவோம். ஏன்னா பே கமிஷன் இல்லைன்னு சொல்லி சிதம்பரம் சொன்னார். 5 பைசா கூட தரமாட்டேன்னு சொன்னார். ஒரு வார்த்தை கூட மாற்ற மாட்டோம்னு சொன்னார். அப்படி இருந்தபோது கூட அவர் 1 மாதத்தில் வந்து பே கமிஷனை அனௌன்ஸ் பண்ண வச்சோம். அது எப்போ, அதுவும் சென்னையிலேருந்து தான் அந்த போராட்டம் தொடங்குது. அவ்வளோ பெரிய போராட்டம், நாடு தழுவிய போராட்டத்தை உருவாக்கணும். பே கமிஷன் வந்தது, 40% இன்க்ரீஸ் கிடச்சிது. என்னென்னமோ நம்முடைய சாதனைகள்லாம் பண்ணியிருக்கோம். அதுக்கு எல்லாம் முக்கிய காரணம் என்னென்னா, தலைவர்கள் அல்ல, தொண்டர்கள் வந்து பார்ட்டிசிபேஷன். இப்போ வந்து இந்த இவ்வளவு காலம் தள்ளி போகிறதுக்கு காரணம் வந்து
நம்முடைய உறுப்பினர்கள் தொண்டர்கள் வந்து நம்ம ஊழியர்கள் வந்து பார்ட்டிசிபேஷன் குறையுதோ அப்படின்ற ஒரு சின்ன நெருடல். ஆனாலும் இன்றைக்கி வந்து இந்த யூபிஎஸ் வந்திருக்கு. வந்த உடனே என்ன 50% பென்ஷன் தரேன்றாங்க, 60% ஆஃப் பென்ஷனில் வந்து ஃபேமிலி பென்ஷன் தரேன்றாங்க. அவ்வளவுதானே, இதுதானே வந்து மற்றவங்களுக்கு வந்திருக்கு. ஓபிஎஸ்சில் அதுதானே இருக்குது. அப்படின்னா ஓபிஎஸ்சில் நம்ம ஒரு பைசா கொடுக்கல, சர்வீஸ் பண்ணோம். இந்த இன்றைக்கி மணி வந்து ரிட்டையர்ட் ஆகிறாரு, அவருக்கு வந்து 50% பென்ஷன் அஷ்யூர்டு. அவர் அதற்காக வந்து உழைப்பு மட்டும்தான் உழைப்பு அதுக்கு காரணமாக இருந்தது. ஆனால் இப்போ நியூ பென்ஷன் ஸ்கீம்னு ஒன்று சொல்லி அதில் நம்ம காசையும் வாங்கி நம்முடைய பங்கு 10% அதை வந்து அதில் பிடிச்சிட்டு போனாங்க. அதை வந்து சேர்த்து ஒரு வருஷத்துக்கு பாருங்கள், 10% ஆஃப் இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூஷன்னா ஒரு 6,000 ரூபா மாதம்னா வருஷத்துக்கு 72,000 ரூபா. இதே மாதிரி அது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அப்படி போகும்போது ஒருத்தர் 25 வருஷத்தில் அவர் எத்தனை லட்சங்கள் சேர்த்து வச்சுருப்பார், அதுக்குரிய இன்ட்ரெஸ்ட் என்ன, இதெல்லாம் பார்த்திங்கன்னா அது ஒரு கன்சிடரபிள் அமௌண்ட் வரும். அது 60% ஆஃப் தட் அமௌண்ட்டு நம்ம கைக்கு வரும். அதுக்கப்புறம் ஒரு அன்சர்டன்டு ஒரு பென்ஷன் சொன்னாங்க, அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதை இன்றைக்கி வந்து டிஃபைன்ட் ஆக்கியிருக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த 60% நம்ம கையில் வருங்களே கேஷு, அதை இன்றைக்கி ஆட்டையை போடுற பார்க்குறாங்க. அவ்வளவுதான், சிம்பிள். அப்போ 60%னா அது எவ்வளோ பணம் நம்ம சேர்த்து வச்சுருப்போம். அந்த பணத்தை எடுத்துகிட்டு இன்றைக்கி யூனிஃபைடு. அப்போ வந்து நீங்கள் வந்து அது ஒரு ஸ்கீமாக இருந்தால், இப்போ ஓல்டேஜ் பென்ஷன்லேருந்து இப்போ நியூ பென்ஷன் ஸ்கீம் போகும்போது யார்கிட்டையும் வந்து ஆப்ஷன்லாம் கேட்கல. இப்போ வந்து ஆப்ஷன் கேட்குறாங்க. ஏன் அப்படின்னா நாளைக்கு என்னமோ நம்ம பென்ஷன் மாறுறோம்னு நினச்சிக்கிட்டு கையெழுத்து போட்டோம்னா அந்த 60% ஆஃப் தட் கன்சால்டேட் அமௌண்ட்டை வந்து கவர்மெண்ட்டு ஆட்டை போட்டோம். அந்த பணத்தில் இருந்து இந்த இது ஆருத்ரா கோல்டில் சொன்னால் பார்த்தீங்களா, காசை வாங்கிக்கிட்டு அதுலேயே 2 மாதம் கொடுப்பான், 3வது மாதம் ஓடி போன மாதிரி இப்படியான ஒரு மக்களை வந்து ஊழியர்களை வந்து ஒரு வஞ்சிக்கிற மாதிரி இருக்கிறது வந்து நல்லா இல்லை. இது ஏன் இப்படி இவ்வளோ தூரத்துக்கு நாட்டை வந்து பில்ட் பண்ணுறது வந்து அரசாங்க ஊழியர்கள் தான். அவர்களுடைய நலனை வந்து இவங்க வந்து இவ்வளோ தூரம் துச்சமாக நினச்சி அதில் வந்து ஒரு பிஸ்னஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறது வந்து உண்மையிலே இது ஒரு நல்ல ஒரு விஷயம் இல்லை. அதனால் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம், அதாவது முதல்ல என்ன இருந்ததோ எல்லாமே இம்ப்ரூவ்மெண்ட் கேட்போம். இப்போ நம்ம என்ன கேட்குறோம், ஏற்கனவே இருந்ததை கொடுத்து தொலைப்பா, அதை எங்களுக்கு அதே போதும், சேஃபாக இருக்கும் அப்படின்றத கேட்குறோம். அதற்கு பெறுவதற்கு ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. என்னுடைய அனுபவங்களில் வந்து நாங்களாம் அதை விட பெருசாலாம் வாங்கியிருக்கிறோம் போராட்டத்தில். இப்போ கொஞ்சம் தொய்வு ஏற்படுவதற்கு காரணம் நம்முடைய ஊழியர்கள் போராட்டத்தில் வந்து பங்கேற்பது குறைவாக இருக்கிற காரணத்தினால தான்ன்றது என்னுடைய ஒரு அனுமானமாக இருக்குது. அதை போக்கு விதமாக அனைத்து தோழர்களும் சங்கத்தில் கொடுக்கின்ற அனைத்து போராட்ட கால்களுக்கும் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேஷன் இருக்கணும். ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷனில் இன்றைக்கி எல்லாருமே வந்திருக்கணும். அப்போ தான் நாளைக்கு அவங்களுக்கும் அந்த சரித்திரம், அவங்களுக்கும் அந்த இது அந்த சரித்திரத்தில் எழுதப்படும். அதை வந்து மெம்பர்களுக்கு சொல்லணுன்றதை கேட்டுக்கொண்டு இன்றைக்கு பணி போட்டு ஓய்வு பெறும் தோழர்கள் 3 பேருமே எனக்கு வந்து ரொம்ப பரிச்சயமான தோழர் ஜெயக்குமார். அவர் பார்த்திங்கன்னா அவர் என்ன ரிட்டையர்ட் ஆகிற மாதிரியா இருக்கார். ஏதோ பாலச்சந்தர் படத்தில் வந்து ஏதோ ஒரு கேரக்டர் தான் எனக்கு ஞாபகம் வருது. அவர் சினிமாவில் போனால் கூட நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு துருத்துருன்னு இருக்கக்கூடிய ஒரு அருமையான தோழர். நல்ல எப்போவுமே சிரித்த முகத்தோடு இருப்பார். எப்போ நம்ம வழியில் பார்த்தாலும் சங்கத்தில் நடவடிக்கைக்காக அவர் செக்ஷனில் ஆடிட் 1ல் இருக்கும்போது பார்த்தா அவர் அந்த புன்சிரிப்பு மறக்கவே முடியாது. அதே மாதிரி ரூமுக்கும் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் வந்துடுவார். எல்லா போராட்டங்களுக்கும் அவர் தன்னை ஈடுபடுத்தி கொள்ளக்கூடிய அருமையான தோழர். அவருக்கு நிறையா விஷயங்கள் இருக்குது. என்னென்னா அவர் ரிட்டையர்ட் ஆன பிறகு கூட எல்லா சர்ச் ஆக்டிவிட்டி இருக்குது. அவர் நிறையா ஃபாரின்லாம் போயிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிறவர் தான். போப்பாண்டவரே கையில் வச்சுருப்பாருன்னு நினைக்கிறேன். போப்பாண்டவர்லாம் போய் பார்த்துட்டு வருவார். அந்த அளவுக்கு ஒரு அருமையான தோழர். அவர் இன்று பணிமுகப்பு இருக்கிறார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக தோழர் மோகனை எனக்கு மறக்க முடியாது. ஏன்னா ஆடிட் 2ல் எல்லாம் ஒரு செக்ஷனில் இருந்தேன். அப்புறம் கிளைண்ட்ஸில் இருந்தார், எஸ்ஆர்ஆரில் இருந்தார், எல்லாம் இருந்தார் அவர் வந்து. ஆனால் நம்முடைய அலுவலகத்தில் அவர் ஆரம்பத்தில் இருந்து சில நெருடல் கொடுத்துக்கிட்டே இருப்பார். அவர் கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இது பண்ணுவார். எது எடுத்தாலும் கேள்வி கேட்பார். அது வந்து எப்போவுமே தவறு கிடையாது. ஏதாவது இதாக இருந்தால் இது என்னங்க குறை இருக்குது அப்படின்னு கேட்குறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் அவர் கேட்குறாரு அப்படி இப்படி. ஆனால் ஒரு அருமையான ஒரு வந்து ஒர்க்கர். அவர் செக்ஷனில் எல்லா வேலையிலையும் சரியாக பார்ப்பார். எனக்கு ஏன்னா சங்கத்தில் இருக்கும்போது அவரை எனக்கு ஞாபகம் இருக்குது.
அப்போ கூட ஏதோ ஒரு பிரச்சனையில் அவர் அன்றைக்கே ஏஜிட்ட சொல்லி அவர் மேலே இருந்த ஆக்ஷனை அன்றைக்கே ரிலீவ் பண்ணோம். ஆனால் அதுக்கப்புறமும் வந்து சில பிரச்சனைகளில் இந்த நிர்வாகம் வந்து கீழே இருக்கிறவங்கள வந்து இப்படி தொந்தரவு பண்ணுவது வந்து ஒரு நல்ல நிர்வாகத்துக்கு அழகு கிடையாது. ஆனால் என்னமோ தெரில இந்த மாதிரி நடக்குது. அது இனிமேல் நடக்காமல் இருக்கணும். பட் இருந்தாலும் அவர் இன்றைக்கி பணிமுப்பு பெற்று அவர் ஓய்வு பெறுகிறார்ன்றது மிக்க மகிழ்ச்சி. அவருடைய குடும்பத்தாரெலாம் வந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது தோழர் மணி வந்து எனக்கு மறக்கவே முடியாது. இந்த அலுவலகத்தில் வந்து ஒரு 30 வருஷம் இருந்தேன் அப்படின்னா வேலை செஞ்ச ஒரு 6 மாதம் இருக்கும். அந்த 6 மாதம் என் கூட இருந்த ஒரு அருமையான தோழர் மணி. ஒரு ரிவ்யூ பண்ணோம். அந்த ரிவ்யூவை மிக அழகாக முடித்து கொடுத்தார். அது உண்மையிலே ஆச்சு. எல்லோரும் சொல்லுவாங்க என்னென்ன ஏதாவது அவர் தான் அதை செய்ய முடியும், இவர் தான் அதை செய்ய முடியும் அப்படின்னு. இவர் மணியை வந்து அவரால் என்ன முடியும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் அவர்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்த உடனே இந்த அலுவலகத்தில் எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி ஒரு ரிவ்யூ ரிப்போர்ட்டை அவ்வளவு நேர்த்தியாக ஒரு விஷயம் இல்லாத கடைசியில் அது வந்து பிரிண்ட் ஆச்சு. சிஏஜியில் அந்த ஆடிட் பிரிண்ட்டு அந்த வருஷம் ஒரு 8 சப்ஜெக்ட் கொடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அத்தனையும் ஒன்றும் இல்லாமல் போச்சு. இவர் எழுதின அந்த ஒரு ரிப்போர்ட் தான் வந்து சிஏஜி ஆடிட் ரிப்போர்ட்டில் 2014 வந்து சென்ட்ரல் எக்சைஸ் சார்பாக இருந்த ஒரே ரிப்போர்ட். அது இவர் தான் காரணம். அவர் ஆல் இண்டியா நோடல் ஆஃபீஸராகவும் இருந்தார். அருமையான தோழர். நான் அவர் அந்த பழகின காலங்கள் வந்து எனக்கு மறக்கவே முடியாது. ஒன்று நம்ம வந்து ஒரு சின்ன கோடு போட்டோம்னா நம்ம என்ன நினைக்கிறோன்றதை நினச்சி அதை அப்படியே அருமையாக அதை டிராஃப்டிங்கோ அல்லது அதை பேராவை எப்படி டெவலப் பண்ணுறதுன்றதில் அவர் ரொம்ப கில்லாடியான ஆள். அவர் அப்படி இருந்தவர். ஆனால் பார்த்திங்கன்னா அந்த நிர்வாகம் பார்த்தா அதை வந்து அப்ரிஷியேட் பண்ணாது. ஏன்னா எப்போவுமே நிர்வாகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூச்சா தூக்குறவங்களை தான் ரொம்ப பிடிக்கும். ஸ்ட்ரெயிட்டாக வேலை செய்கிறவங்களெல்லாம் அது 2ஆம் பட்சம். அவங்களுக்கு பர்சனலாக ஏதாவது ஹெல்ப் பண்ணுறாங்களா அவங்கள தூக்கி பிடிக்கும், மார்க் போடும். அந்த காலத்துலலாம் மார்க் இந்த ஏபிஆரில் மார்க்குனால் யாருமே வந்து கவலைப்படுறதில்ல. அது என்ன மார்க் போட்டால் போட்டு போகிறாங்க. ஆனால் அதுவே ப்ரொமோஷனுக்கும் இன்க்ரிமெண்ட்டுக்கும் அது வந்து ஒரு காரணம்னு வரும்போது அதில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது. அவ்வளவு செஞ்ச ஒரு இவருக்கு அந்த ரிப்போர்ட்டு அவ்வளோவெல்லாம் போச்சு. அதில் இன்னொன்று என்னென்னா குறிப்பிட்ட டாட்டு சிஏஜி ஆஃபீஸில் இந்த டேட்டில் வந்து இந்த ரிப்போர்ட்டு ரிவ்யூ முடிக்கணும்னா அன்றைக்கி டேட்டுக்கு முடித்து அது வந்து அப்படி யாருமே பண்ணதில்லை. அடிஷ்னல் பார்ட்டிலாம் கேட்பாங்க, அதுவும் பண்ணதில்லை. அவரே செஞ்சார். ஒரே ஆள் இருந்து செஞ்சு அந்த ரிப்போர்ட்டு நோடல் ஆஃபீஸராகவும் இருந்து அதை வந்து சிஏஜி ரிப்போர்ட்லேயும் வர வச்ச ஒரு தோழர். ஆனால் ஏபிஆரில் பார்த்தீங்கன்னா 10க்கு 10 போட்டுப்பாருன்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் இல்லை. இதுதான் நம்ம ஆஃபீஸில் உள்ள முரண். ஆனாலும் சண்டை போட்டு அப்போ ஏதோ சண்டை போட்டெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது. இல்லை அட்மினிஸ்ட்ரேஷனில் சண்டை போட்டு அவருக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்றலாம் சொன்னேன். அந்த மாதிரி ஒரு அருமையான தோழர். என்னுடைய வீட்டுக்கெலாம் வந்து அவங்க வீட்டுக்கு நான் போயிருக்கேன். கோயம்புத்தூரில் அவங்க அம்மாவெல்லாம் நான் பார்த்துருக்கேன். வீட்டுக்கு போயிருக்கேன். அதனால் ஒரு மறக்க முடியாத அருமையான தோழர். அவரும் இன்று பணிமுப்பு வருகிறார். அவருடைய குடும்பத்தில் இருந்து வந்திருக்கவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மூவரும் ஒரு நீண்ட ஒரு அமைதியான ஒரு நல்ல ஆரோக்கியமான ஓய்வு நாட்களை காண்பதற்கு இந்த வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. தோழர் பி மோகன் அவர்களை வந்து மரியாதை செய்யும் விதமாக அவரோட தோழர் வந்து ஸ்ரீதர் தோழர் வந்து மரியாதை செய்கிறார். வாழ்த்தி பேசுவதற்காக வந்து ஓய்வூதிய சங்கத்தினுடைய வந்து தலைவர் தோழர் ஜிகே அவர்களை வந்து அழைக்கிறேன். அதை கொண்டு வர முடியாது. வணக்கம். இங்கே ஓய்வு பெறும் தோழர்களின் ஓய்வு காலம் நலமுடன் அமைய வாழ்த்துகிறேன். மணி அவர்கள் எனக்கு வந்து 1992 தெரியும். இப்போ WM நாங்களாம் ஒன்றா ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். அவர் பேர் தான் மணி, இருந்தாலும் அவர் பூமணி மாதிரி தான் அவர்.
ஆனால் அந்த புன்முறுவலுக்கு அவர் சொந்தக்காரர். எப்போவுமே சிரிச்ச முகத்தோட இருப்பார். அது ரொம்ப பிடிக்கும், எல்லாருக்குமே பிடிக்கும். அப்புறம் அவரோட ஃப்ரெண்டு இங்கே கிரிதரன் வந்திருக்காரான்னு தெரியல, வந்திருப்பார் நினைக்கிறேன். ஏன்னா அவர் நல்லா இவங்களாம் ஒன்றா பழகிட்டு இருந்தாங்க. அந்த எல்டாம்ஸோட நல்ல பழக்கம், ரொம்ப நல்லா பழகக்கூடியவர். அப்புறம் நெக்ஸ்ட்டு மிஸ்டர் ஜெயக்குமார், அவர் சிபிஐ கோட்டஸில் இருக்கும்போது எனக்கு பழக்கமானார். ஒரு சின்ன சர்ச் ஒன்று வச்சுருக்காருங்க, அது நல்லா அழகாக மெயின்டைன் பண்ணார். அப்படி போகும்போது வரும்போது அவர் ஒன்று நல்லா மெயின்டைன் பண்ணார். அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பார்க்குறதுக்கு, ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணிட்டு. அப்போ எனக்கு பழக்கமாச்சு. அப்புறம் தீபாவளி கூட இந்த அண்ணன் கூப்பிட்டு இருப்பார். ஏன்னா வாஞ்சியோட எல்லாருமே அவர் வந்து அண்ணன் வயசில் சின்னவனாக தான் அவரே அண்ணன் தான் கூப்பிடுவார். ஏன்னா அவர் வயசு கம்மின்ற மாதிரி அவர் அடிக்கடி அண்ணன் கூப்பிடுவார். அந்த அப்படி எந்த ஜெயக்குமாருங்க அண்ணன் அந்த அண்ணன் கூப்பிடுவார் அப்படின்னு தீபாவளி கேட்டார். உடனே அவருக்கு நம்பர் எனக்கு அனுப்பிச்சி விட்டேன். ஏன்னா அவரோட நான் பேசணும் அப்படின்னு சொன்னார். சொல்லியிருந்தார். மோகன் எனக்கு அவ்வளோ பழக்கம் இல்லாதவர், அவரோட ஓய்வு காலம் வாழ்த்துக்கிறேன். அப்புறம் இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பென்ஷன்ஸ் அட்வொகேட் நம்ம காம்ரேட் டி பாலசுப்ரமணியன் நடத்துகிறார், அவரோட செக்ரட்டரி. இதில் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான மேகசின், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது ஒன்று கோமதினா இருக்கார், அவர்கிட்ட பே பண்ணுங்கள், வந்துடும். உங்கள் அட்ரஸ்லாம் கொடுத்து விடணும். ரொம்ப யூஸ்ஃபுல்லான மேகசின் உங்களுக்கு. அப்புறம் சிஜிஹெச்சில் மெம்பர் ஆகிடுங்க, சிஜிஹெச்எஸ் மெம்பர் ஆகிடுங்க. ஏன்னா உங்களுக்கு ரொம்ப அவசியம் அது. ஏன்னா ஓய்வு காலத்தில் வந்து நமக்கு என்ன ஓய்வு நோய் தேவையில்லை, வராது. இருந்தாலும் சரி நம்ம எதுக்கும் பண்ணி வச்சுக்க நல்லது இல்லையா, பண்ணிங்க. சரி என்ன சிஜியில் என்ன யூஸ் அப்படின்னு நினைக்க வேண்டாம், அவசியம் பண்ணிங்க. லைஃப் டைம் மெம்பரா, சில 5 வருஷத்துக்கு பண்ணுவோம், 5 அப்படிலாம் பண்ணேன், லைஃப் டைம் பண்ணிவிடுங்க. ஓகே. பென்ஷன்ஸ் ஃபோரம் மீட்டிங் வந்து எவ்ரி இயர் வந்து February 1st சாட்டர்டே ஆர் சண்டே நடத்துவாங்க, நோட் பண்ணி வச்சுங்க. அதனால் February பென்ஷன்ஸ் ஃபோரம். இப்போ கம்மிங் September 14 அன்றைக்கி CGPS செட்டில்மெண்ட் பென்ஷன்ஸ் அசோசியேஷன் மீட்டிங் இங்கே நடக்க போகுது. அது எவ்ரி இயர் அது நடத்துவாங்க. அது ஒரு இங்கே இருக்க ஆஃபீஸு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது தவறாக வந்துடுங்க. அது பென்ஷன் ஃபோரம் மீட்டிங்கும் மிஸ் பண்ணாங்க, வந்துடுங்க. அது வந்து அது அந்த ஏஜிஸ் கேம்பஸில் நடக்கும், அந்த ஓப்பன் ஏர் ஆடிட்டோரியம். அது எப்போவும் எவ்ரி இயர் February 1st சாட்டர்டே ஆர் சண்டே இருக்கும். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. தோழர்களை வாழ்த்தி பேசுவதற்காக சங்கத்தினோட எக்ஸிக்யூட்டிவ் உறுப்பினர் வந்து மதி அவர்கள் பேசுவாங்க. அனைவருக்கும் வணக்கம். மணி சார் வச்சு எல்டாம்ஸ் நல்லா பழக்கம் எனக்கு. அவர் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். எப்போவும் சிரிச்சமாக இருப்பார். சனி ஞாயிறு வேலை செய்வார். அதே மாதிரி 5 o'clock மேலே ஒர்க் பண்ணியிருப்பார். நல்ல வேலை நான் அவருக்கு நல்ல வேலை கற்றுட்டுருக்கேன். நெக்ஸ்ட் ஒன் நம்ம மோகன் நானும் ஒரே அப்பாயின்மெண்ட்டு. மோகன் நான் ஒரு 15 பேர் அப்பாயின்மெண்ட் ஆனோம். அதில் எங்களுக்கு வேலை வாங்கி தந்த தெய்வம் அக்கௌண்ட் ஜெனரல் கிருஷ்ணன் சார், அவர் எங்கிருந்தாலும் 100 ஆள் வாழுகின்ற நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன். நாங்கள் 2 பேரில் ஒரு 15 பேர் வந்தோம் அந்த டீமில். அந்த 15 பேருக்கும் எங்களுக்கு வேலை கொடுத்தாரு தெய்வம், எங்களை வாழ வச்ச தெய்வம் அக்கௌண்ட் ஜெனரல் கிருஷ்ணன் சார். எங்கிருந்தாலும் 100 ஆண்டுகள் அவர்களும் அவர் குடும்பத்திலும் வாழ்க என்று கடவுளை பிரார்த்தனை செய்கின்றோம். அடுத்து ஜெயக்குமார், அவர் எப்போவே சிரிச்ச முகம் தான். நமக்கு வந்து எதனா ஹெல்ப் பண்ணால் புக்ஸ் வாங்கி கொடுக்குறது, பெரியா பில்டிங்கில் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு, மறக்க முடியாது. 3 பேரும் நல்ல ஹார்ட் ஒர்க்கர். இதில் என்னென்ன வெரி இம்பார்ட்டன்னா 91 அப்பாயின்மெண்ட் மோகன் அப்பாயின்மெண்ட் டைமில், அந்த டைமில் வந்து 5 o'clock 4 o'clock தான் கொடுப்பாங்க. இந்த சர்க்கிளை கொண்டு போய்ட்டு எல்லா பிரான்ச் ஆஃபீஸ் கொடுத்துட்டு வரணும் மோகன் வாங்க. அன்றைக்கி சைக்கிள் எடுத்துகிட்டு போவார், 4:30 போவார். சைக்கிள் எடுத்துகிட்டு போய்ட்டு எல்லா பிரான்ச்சும் கொடுத்துட்டு மார்னிங் வந்து அப்பாயின்மெண்ட் கொடுப்பார் அட்மினில். அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கர் மோகன். 3 பேரும் பணி நிறைவு பெற்று 100 ஆண்டுகள் வாழ்க என்று நீங்களும் உங்கள் குடும்பத்திலும் வாழ்க என்று MCA சார்பாகவும் ஆடிட் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் சார்பாகவும் கடவுளை பிரார்த்தனை செய்கிறேன். வாழ்த்தி பேசுவதற்காக சங்கத்தின் முன்னாள் தலைவர் தோழர் பாபு அவர்களை அழைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், மோகன் மணியா தெரியும், ஆனால் பழக்கம் இல்லை, எல்லாம் நல்ல மோகன். ஜெயக்குமாரை பற்றி நம்ம ஆஃபீஸில் என் வாழ்க்கையில் நான் பார்த்து நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர் மட்டும் இல்லை, எப்போது எங்கே பார்த்தாலும் சிரித்த முகம்,
எப்போதும் எங்கே பார்த்தாலும் சிரித்த முகம், நல்லா உரையாடுறது, அதுபோல் நிறைய பேர் இருந்தாங்க, இப்போ இருக்கிறாங்க. அதில் ஒருத்தர் இவர் ஜெயக்குமார். எம்சிஏ மட்டும் இல்லை, அந்த காலத்தில் எம்சிஏ ரூமில் வாங்க வாங்கன்னு கூப்பிடுவோம், இப்போ நாங்கள் பென்ஷன் அசோசியேஷன் வாங்க வாங்கன்னு கூப்பிடுவோம். அப்படி மாறி போச்சு. ஜெயக்குமாரை பற்றி சொல்லிட்டாங்க எல்லாருமே. அது அவ்வளோவா உண்மை. நல்லா இது நம்ம ஆஃபீஸில் வேலை செய்து போகிறாங்கன்றப்பது அது உண்மையிலேயே இந்த ஆஃபீஸில் சம்பளம் வாங்குறதெல்லாம் அப்புறமா நமக்குன்னு ஒரு கடமை இருக்குது. ஏன்னா வாட்ச் டாக் ஆஃப் பப்ளிக் ஃபினான்ஸுன்னு அது சத்தியத்தை கட்டு உண்மையாக வேலை செய்கிறவங்க எங்கே போனாலும் ரிட்டையர் ஆன பிறோட நிச்சயமாக வாழ்க்கையில் நல்லாவே இருப்பாங்க. அதில் ஒன்றையும் குறைய கிடையாது. அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். அது போல் ஒரு டிபார்ட்மெண்ட் இது. அப்புறமா 3 பேரும் நீண்ட ஆயுளோட ரிட்டையர்மெண்ட் லைஃபு ஸ்பெண்ட் பண்ணணுன்னு சொல்கிறேன். என்னென்னா காலேஜ் படிச்சிருந்தாங்கன்னா வாழ்க்கை நம்ம 3ஆக பிரிச்சுக்கலாம், 4ஆக பிரிச்சுக்கலாம், 8 பிரிக்க தேவையில்லை. எப்படின்னா ஒரு 20 வருஷம் வரைக்கும் காலேஜ் படித்தா அது கொஞ்சம் அப்படி ஜஸ்ட் விளையாட்டுத்தனம், பொறுப்பு இல்லாமல் போகும். பொறுப்பு இருக்கும், படிக்கணும்னு இருக்கும், அக்கறை இருக்க இருந்தாலும் இது அந்த 20 பிறகு இருக்கு இல்லையா ஆஃபீஸில் டபுள் 20 40 வருஷம் 60 வரைக்கும் உண்மையிலேயே நமக்கு சோதனை காலம் தான். சோதனை இருந்தால் தான் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும். சோதனையே இல்லாத அப்படியே மண்ணு பால் இருக்க முடியாது, மரக்கட்டை பால் இருக்க முடியாது. வாழ்க்கையில் வெற்றி தோல்வி சாதனை, கல்யாணம் பண்ணுறது, குழந்தை கட்டி பார்த்துக்கிறது, பிள்ளைங்களை பாழாக்கிறது, கட்டி கொடுக்குறது, இதெல்லாம் பல. அதில் இந்த 40 வருஷம் இருக்க அலுவலகத்தில் இப்போ 60 12 பேர். அதுக்கடுத்து 20 வருஷம். இதுதான் நமக்கு வாழ்க்கையே ஆரம்பம். அதில் ஒன்றும் இப்போ ஒன்றும் குறை கிடையாது. ஏன்னா பென்ஷன் இருக்குது. அப்புறம் நம்ம பிள்ளைங்க நல்லா செட்டிலாக இருப்பாங்க. ஆல்மோஸ்ட் பிள்ளைங்க செட்டில் ஆகிறாங்களோ இல்லையோ அவங்க கல்யாணம் ஆகிட்டால நீங்கள் உங்களுக்கு பாதுகாப்பு பண்ணிங்கோ. பிள்ளைங்கள ஒன்றும் ஒதுக்கு சொல்ல, பிள்ளைங்களை எதிர்பார்க்க தேவையில்லை. அதுதான் மெயின். அவங்க அமெரிக்காவுக்கெல்லாம் லட்சங்களை சம்பாதிக்கலாம், இங்கே கொடுக்கலாம், பணம் கட்டிக்கலாம். ஆனால் நமக்கு அந்த முன்னெல்லாம் நான் ஒரு 10 வருஷம் போய் பார்ப்போம். ஸ்டேட் பேங்க்லலாம் ஐஏஎஸ் ஆஃபீஸ் பெரிய பெரிய ஆஃபீஸோட அந்த 31ஆந்தேதியே உட்காந்துருவாங்க பென்ஷனுக்கு. ஒரு 4-2 நாள் பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் இருக்க விட மாட்டாங்க, எடுப்பாங்க. அப்படியெல்லாம் அந்த இது அந்த பென்ஷனு நமக்கு அவ்வளோ தூரம் இன்றைக்கி வேலிட் ஆகுது. இதில் ஒரு வருத்தமான எனக்கு ஒரு வருத்தம் இருந்தது, ஒரு 20 வருஷமாக வருத்தம் இருந்தது. அப்புறமா நடுவில் ஒரு வாரத்துக்கு நியூஸ் பார்த்த உடனே சந்தோஷம். 10 வருஷம் நான் ரிட்டையர் ஆனேன், 10-12 வருஷம்னு. என்னென்னா இந்த பென்ஷனுன்றது நமக்காக வரலது. வெள்ளைக்காரன் காலத்தில், ஆங்கிலேயர் காலத்தில் தாசில்தார் கலெக்டருக்காக கொடுத்தது, சில மினிஸ்டர்ஸ் டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப் தான் கொடுத்தது. நமக்கு ஒன்றும் இல்லை. நமக்கு சேரும்போதெல்லாம் மத்திய அரசுலாம் கான்ட்ரிபியூட்டரி ப்ராவிடென்ட் ஃபண்டு தான். நாம் கட்டுறது அவன் கட்டுறது அதில் வட்டி போட்டு கொடுத்து போயிடுவான். அது ஒரு புண்ணிய ஆத்மா. நம்ம ஒன்றே ஒன்று நினச்சி பார்க்கணும். நமக்கு நல்லது செய்தவங்களையும் இரஸ்பெக்ட் ஆஃப் பார்ட்டி, கெட்டது செய்தவங்களையும் 2 பேருமே நினச்சாதான் நிச்சயமாக. அந்த டிடி கிருஷ்ணமாச்சார் என்றவர் அன்றைக்கி 40 வருஷத்துக்கு முன்னெல்லாம் ரிட்டையர் ஆகும்போது பென்ஷன் இருந்தும் ரொம்ப கஷ்டம். 2000-3000 தான் கையில் வரும் காசு அப்படி இருந்தது. இன்றைக்கி இல்லை. அவர் தான் அந்த கான்ட்ரிபியூட்டரி ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கு ஆப்ஷன் கொடுத்து பென்ஷனும் கொண்டாந்தார், ஃபேமிலி பென்ஷன் கொண்டார். அப்புறம் ஒரு அளவுக்கு ஒரு 4-5 பே கமிஷன் நம்ம ஸ்டெபிலைஸ் ஆனோம். ஆனால் ஒரு துரோகின்னு தான் நான் சொல்லுவேன். வாட் எவர் மேபி 3 பென்ஷன் வாங்குகிறான் ஒரு பிரைம் மினிஸ்டர், முன்னாள் பிரைம் மினிஸ்டர் 3 பென்ஷன் வாங்குறாரு. ஆமாம், அவர் நம்ம பென்ஷனை பிடுங்கினார். உங்களுக்கு தெரியும் யாருன்னு. ஐஎம்எஃப்பில் பென்ஷன் வாங்குறாரு, சென்ட்ரல் கவர்மெண்ட் அதிகாரி அந்த ஆர்பிஐயில் இருந்து பென்ஷன் வாங்குறாரு, பார்லிமெண்ட்லேருந்து பென்ஷன் வாங்குறாரு. இது யாருமே பேச மாட்டாங்க. அரசியல் பேசுகிறவங்க இது யாரும் பேச மாட்டாங்க. அந்த துரோகி இன்றைக்கி வாட் எவர் மேபி நான் கூட ஃபீல் பண்ணியிருந்தேன். என்னடா நம்மலாம் பென்ஷன் வாங்குகிறோம், அடுத்து வர தலைமுறையில் ஒன்றுமே இல்லை. ஏன்னா லட்சமாக கையில் வரலாம். அந்த 40,000 50,000 கையில் வரும்போது தான் அது ஒரு இதை கூட என்ன பண்ணாங்கன்னா, நான் படித்த வரைக்கும் எல்ஐசியில் ஒப்படைச்சு பார்த்தாங்க இந்த இப்போ நியூ பென்ஷன் ஸ்கீமை. அதுக்கு ஸ்டேட் பேங்க்கிட்ட ஒப்படைச்சு பார்த்தாங்க. பயப்படுறான் அவெல்லாம். எப்போனா திவால் ஆகிட்டா என்ன பண்ணுறது, நம்ம முடியாத உடனே அவனுங்கெல்லாம் ஒதுங்குற பிறகு இப்போ மத்திய அரசு எடுத்துக்கிறதுனால நமக்கு ஒரு செக்யூரிட்டி. நிச்சயமாக ரியலி இட்ஸ் எ வெல்கம் மூவ் தான். இதில் கிரிட்டிசிசத்துக்கு இதில் ஒன்றுமே இல்லாததுக்கு இது பெஸ்ட்டு. இது இருக்கிறதுல அவன் கான்ட்ரிபியூஷன் வாங்கி பண்ணுறானோ இல்லையா அது வேறு விஷயம். இன்றைக்கி ரிட்டையர் ஆகும்போது உங்களா போலவே அடுத்து 2004 பிறகு சேர்ந்தவங்க ரிட்டையர் ஆகும்போது ஒரு செக்யூரிட்டி லைஃப்பில் இருக்குது. பழையது வந்தால் தான் நம்ம நினச்சிக்கணும். எனக்கு ஐ யூஸ் டு ஃபீல் நாம் வாங்குகிறோம். இந்த இப்போ அடுத்த தலைமுறையில் எவ்வளோ வீடுக்கெலாம் ப்ராப்பர்ட்டிலாம் கையில் மந்த்லி நமக்குன்னு ஒரு அமௌண்ட்டு அதை உறுதிப்படுத்திடுறாங்க ப்ரெசண்ட் கவர்மெண்ட்டு. அதுக்கு நம்ம நன்றி விசுவாசத்தோடு இருக்கணும். அப்புறமா
சொல்ல வேண்டியதில்லை. எல்லாரும் சிஜிஹெச்எஸ் மெம்பர் ஆகிடுங்கோ, பென்ஷனர் சொசைட்டி மெம்பர் ஆகிடுங்க, ஜாலியாக இருங்க. லைஃபை பொறுப்பெல்லாம் லைட்டாக டேக் இட் ஈஸி, லைஃப் என்ஜாய் த லைஃப். அவ்வளோதான். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. வாழ்த்தி பேசுவதற்காக தோழர் சித்ரா அவர்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். எனக்கு முன்னாடி பேசிய தோழர் அவர்கள் கூறினார், நமது வாழ்க்கையில் நமக்கு நல்லது செய்தவர்களை மறக்கக்கூடாது என்று. அந்த வகையில் அருமை தோழர்களே, உங்கள் முன் இன்று நான் வந்திருக்கிறேன். இப்போது பணி நிறைவு பெறும் மூவரில் எனக்கு இரண்டு பேரை மிகவும் நன்றாக தெரியும். அவர்களது அலுவலகத்தில் அவர்கள் பயணித்த போது நானும் அவர்களுடன் பயணித்த அனுபவம் இருக்கிறது. அது மிகவும் நல்ல அனுபவம் என்பதால் உங்களுடன் சிறிது பகிர்வதற்காக வந்துள்ளேன். தோழர் ஜெயக்குமார் அவர்கள் 20 வருடங்களுக்கு முன்னால் அவரோடு எனக்கு அவரோட செக்ஷனில் பயணித்த அனுபவம். அவர் எல்லாரும் சொன்னாங்க, மேடம் ரொம்ப சிரித்த முகம், எல்லாருக்கிட்டேயும் நல்லா பேசுவாங்க பழகுவாங்கன்ட்டு. அவர் பேச ஆரம்பித்தா நிறுத்த மாட்டார், அது வேறு விஷயம். பயங்கரமாக பேசிகிட்டு இருப்பார். ரொம்ப ஆசைப்படுறவர் எல்லாத்தையும் நல்லா வச்சுக்கணும் அப்படின்ட்டு. உங்கள் ஃபேமிலி பற்றிலாம் கூட சொல்லியிருக்காங்க. நான் பக்கத்து சீட்டில் தான் உட்காந்துருப்பேன். அப்போ அவர் வந்து லைப்ரரி மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அவரோட ஒர்க்கோட நேர்த்தி வந்து அந்த அவர் மெயின்டைன் பண்ணுற புக்ஸ் வச்சுருக்கிறதுலேருந்து அந்த ரெக்கார்ட்ஸ் வச்சிட்ருக்கிறதுலேருந்து அவ்வளோ நேர்த்தியாக இருக்கும். என்ன வேலை நம்ம பண்ணுறோம், அது எப்படி வேலையாக இருந்தாலும் அதில் ஒரு நேர்த்தி இருக்கணுங்கிறது வந்து எல்லோரும் கடைப்பிடிக்க வேண்டிய விஷயம். அதை நான் பக்கத்துலேருந்து பார்க்கும்போது எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக வச்சுருப்பார். அதே மாதிரி அவர் பணியில் இங்கே அலுவலகத்தில் செய்கிற வேலையை தவிர வீட்டுக்கு போனாலும் வீட்டில் வந்து மேம்க்கு வந்து ஹெல்ப் பண்ணி நான் எல்லாம் தூசி தொடச்சி நீட்டாக வச்சுருப்பேன் மேடம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் ரொம்ப ரேரஸ்ட் குவாலிட்டி. ஆஃபீஸில் வேலை அப்படின்னா எல்லாத்தையும் மறந்துடுவாங்க, ஒரு ஷாபியாக போடுவாங்க. அந்த மாதிரி தப்பாக நினச்சிக்காதீங்க. மென்னு கிட்டக்க இந்த குவாலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்காது. பட் சார் கிட்டக்க வந்து அது ரொம்ப நல்லா இருக்கும். அது மாதிரி கிடச்சிதுன்னா வீட்டில் இருக்கவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்கிறது எனக்கு தெரியும். மற்றபடி அவங்க காம்பன்சேட் பண்ணிக்கிறது அது எப்படின்னா, ஸோ அவர்கிட்ட அட்மையர் பண்ண விஷயம் அது. இன்னொன்று என்னென்னா, அவர் இது மட்டும் இல்லை, அந்த நல்ல குவாலிட்டியில் இன்னொன்று என்னென்னா அவருக்கு ஒரு மனித நேயம் ரொம்ப இருக்கும். அது எப்படி சொல்கிறேன்னா, அவர் எல்லாருக்கும் போய் உதவியெல்லாம் பண்ணியிருப்பார், அது வேறு விஷயம். எனக்குள்ள ஒரு அனுபவம், அந்த செக்ஷனில் வந்து ஒரு 8 பேர் இருப்போம். 4 லேடிஸ் 4 ஜென்ட்ஸ் இருப்போம். அப்போது அது ஒரு மதிய நேரம், மிகவும் அதிக அளவில் மழை பெய்து கொண்டிருந்த நேரம். அப்போது அனைவரும் அவர்களது டப்பாவை திறந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நான் வந்து எப்பயும் யூஷுவலாக வந்து கேன்டீனுக்கு போகிற ஆள். அப்போ வந்து என்னால் போக முடியல, ஏன்னா கூட தூக்கி அடிச்சிடுற அளவுக்கு ஒரு பயங்கரமான மழை. இங்கேருந்து கேன்டீனுக்கு போகிறது வந்து ரொம்ப சிரமம். மற்றவங்களாம் வந்து கடகடன்னு அவங்க சாப்பாடை சாப்பிட்டு நிம்மதியாக உட்காந்து சேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் சகோதரர் வந்து பக்கத்தில் இருந்துட்டு அவரால் சாப்பாடை வாயில் வைக்க முடியல. சித்ராமா கொஞ்சம் சாப்பிடுங்க, கொஞ்சம் இல்லைப்பா பரவாயில்ல நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னா, இல்லை மேடம் நீங்கள் இருங்க கொஞ்சம் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு மேடம் அன்றைக்கி சமைச்சு கொடுத்த சாப்பாட்டில் எனக்கு ரசம் சாதமும் காயும் கொடுத்தாரு. அது இன்றைக்கி வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்குன்னா, அந்த அந்த ஒரு தருணத்தில் நம்ம ஒரு பட்னியாக இருக்கிறத கூட பார்த்துக்க முடியாத அளவுக்கு அவருக்கு ஒரு மனிதநேயம் அந்த ஒரு நல்ல சகோதரத்துவம் அவருக்கு இருந்ததுனால தான் அவரால் அதை செய்ய முடிஞ்சிச்சு. அவர் அதை ஞாபகம் வச்சுட்டு இருப்பாரோ இல்லையோ, இவ்வளோ 20 வருஷம் கழித்து கூட என்னால் அது மறக்க முடியல. சார் சொன்ன மாதிரி யாராவது ஒரு நல்லது பண்ணால் அதை மறக்கக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கொண்டு நல்லது கெட்டது பல விஷயம் வந்து நடக்கும். ஆனால் கெட்டது பண்ணுறப்போ அந்த கொஞ்ச நேரம் வந்து நம்ம மனசில் ரொம்ப போராட்டமாக ஒரு இதுவாக எஜிடேட்டிங் மூடில் இருப்போம். ஆனால் வேறு இடத்துக்கு போனோன்னே அது அப்படி
போயிடும். ஆனால் சின்னதாக ஒரு நல்லது பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், பண்ணியிருந்தாங்க நம்மளுக்குன்னா அது நம்ம மனசை விட்டு எப்பயுமே போகாது. இன்னும் கொஞ்ச நாள் எல்லாருமே நம்ம ஆஃபீஸை விட்டு போகும்போது நம்ம அந்த ஸ்வீட் மெமரிஸ் தான் நம்மக்கிட்ட தங்கும். ஸோ அந்த வகையில் சகோதரரை வந்து நான் ரொம்ப மதித்து இன்னைக்கு வரைக்கும் அவரோட அந்த இதை வந்து நான் ரொம்ப நன்றி கடன் பட்டுட்ருக்கேன். இன்னொன்று என்னென்னா, அவருக்கு வந்து ரொம்ப ஆசைப்படுறவர், பாட்டெலாம் ரொம்ப பாடுவார். இந்த காம்படிஷனுக்கு நம்ம போகிறேமான்னு சொல்லுவார், ஆனால் போக மாட்டார். ஆனால் அவரோட அத்தனை குவாலிட்டிஸும் அவரோட பசங்க கிட்டக்க அவ்வளோ நல்லா இருந்து எல்லோரும் நல்லா ஷைன் பண்ணிகிட்ருக்காங்க. அது அவருக்கு கிடைச்ச பிளெஸ்ஸிங் தான். அதனால அவர் பண்ண முடியாத அவங்க பசங்க பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். இன்னும் என்னென்னா, அவர் என்னென்ன பண்ணணும்னு நினச்சி முடியாமல் போச்சோ அது அத்தனையும் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் அவர் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக பண்ணணுங்கிறது என்னோட வாழ்த்து சார் உங்களுக்கு. அடுத்தபடியாக என்னோட பணி பயணத்தில் நான் ஆடிட்டராக இருந்தப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடி சாரோட இருந்தேன். அதே மாதிரி அடுத்தபடியாக வந்து இப்போ ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நான் சூப்பர்வைசர் ஆகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி 3C விங்கில் மோகன் சார் இருந்தார். இவங்க 2 பேருக்கும் இடையில பார்த்தீங்கன்னா ஒரு 6 வித்தியாசம் சொல்லலாம், அவ்வளோதான். மற்றபடி என்னென்னா அதை நீங்களே கண்டுபிடிச்சிக்கலாம், நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஒருத்தர் ரொம்ப பேசுவார், இன்னொருத்தர் பேசவே மாட்டார். ஆனால் அவரும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பார், எல்லாத்தையும் க்ளீனாக வச்சுருப்பார். அந்த சகோதரர் எனக்கு பண்ண உதவியை வந்து மறக்கவே முடியாது. ஏன்னா ஆடிட் 1லேருந்து ஆடிட் 2க்கு எங்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி போட்டப்போ அந்த 3C விங்கில் அப்படி குடவுனில் தள்ளுற மாதிரி சாமான்லாம் வந்து இறங்குற மாதிரி ஃபைல்ஸ் எல்லாம் வந்து லோடாகி கிடந்தது. ஒரு 3-4 மாதம் அது ஒன்றுமே ஓப்பன் ஆகாததுனால எக்கச்சக்கமாக வந்து ஸ்டாக்னேஷன் ஆகிருந்தது. ஒர்க்கெல்லாம் எக்கச்சக்கமாக பெண்டிங் ஆகிட்டு இருக்கிறப்போ அங்கே பர்ஃபெக்டாக ஒரு கபோர்டு இருக்காது, ஒன்றுமே இருக்காது. எல்லாமே வந்து நாங்கள் அப்போ தான் வந்து எல்லாத்தையும் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. அந்த மாதிரி ஒரு தருவாயில் சகோதரர் மோகன் அவரை எனக்கு முன்னப்பின தெரியவே தெரியாது. அவரோட என்னோட செக்ஷனில் அவர் வந்தப்போ அத்தனை இதை கிளியர் பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருந்தோம். அப்போ கூட இப்போது நமக்கு கீழே ஒர்க் பண்ணுறவங்க நம்மளுக்கு பண்ணலாம், எவ்வளோ வேலை வேணாலும் பண்ணலாம், ஏன்னா இட் இஸ் தேர் டியூட்டி. ஆனால் நம்மளுக்கு கீழே இருக்கிறவங்கள விட நம்ம கூட இருக்கிறவங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். அது அவ்வளோ சாதாரணமாக யாரும் பண்ண மாட்டாங்க. பட் மோகன் சாரை பற்றி நீங்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும்னா, அவர் எல்லா விஷயத்துலேயும் எல்லாருக்கும் போய் ஹெல்ப்லாம் பண்ணிட்டு இருந்தவர். அப்படிப்பட்டவர் எனக்கு கிடைச்சி எனக்கு ஹெல்ப் பண்ணது நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலின்னு நான் ஃபீல் பண்ண வச்சவர். ஏன்னா இத்தனை வருஷத்தில் ஒரு புது ஆஃபீஸ்க்கு போகிறப்போ முற்றிலும் அறிமுகம் இல்லாத ஒருத்தர் வந்து நம்மளுக்கு இப்படி பண்ணுறாருன்னா, அதாவது எப்படின்னா அவருக்குன்னு என்னென்ன முடியுமோ அந்த மாதிரி இதை அடுத்தவங்களுக்குன்ட்டு பண்ணுறதுல அவர் வந்து அவ்வளோ ஒரு ஹெல்ப்ஃபுல் நேச்சரோடு இருந்தார். அதை பற்றி நான் எங்களோட குரூப்பில் சொல்லும்போது சொல்லியிருக்கேன். எல்லா கிளியரன்ஸ்க்கு இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. எங்கள் ஆஃபீஸ் அங்கே இருக்க எங்கள் செக்ஷன் அந்த பில்டிங்கில் இருக்கிறப்போ உங்களோட தலைவர் வடிவேலு சார் அவர் வந்து இங்கே தான் இருந்துகிட்டு இருந்தார் இந்த பில்டிங்கில். அப்போ வந்து கொஞ்சம் கூட சிரமம் பார்க்காம அந்த ஒர்க்கெல்லாம் வந்து சஸ்பெண்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு எந்த மாதிரியான உதவினாலும் ஹெல்ப் பண்ணுறதுக்குன்னு ஃபைல் எடுத்துகிட்டு சார்கிட்ட வரது போகிறதுலேருந்து எல்லாத்தையும் இவர் பண்ணியிருக்காரு. எங்கள் செக்ஷன் மட்டும் இல்லாமல் பக்கத்து செக்ஷனில் மற்ற ஆஃபீஸ் கிட்ட கான்டாக்ட் பண்ணி ஏதாவது வேலை நடக்கணும்னா அதுக்கும் அவர் முன் வந்து அதெல்லாம் உதவி பண்ணியிருக்கிறாரு. இந்த மாதிரி சமயத்தில் ஒன்று நான் சொல்ல விரும்பிக்கிறேன். சகோதரர் மோகன் அவர்களோட உதவியால் நிறைய விஷயம் எனக்கு சீக்கிரமாக பண்ண முடிஞ்சிச்சு. அதை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். அவரும் அவரோட அழகான குடும்பத்தை பற்றிலாம் காமிச்சிருக்கிறாரு. கல்யாணம் ஆனது, பொண்ணு பேர குழந்தைங்களெல்லாம் காமிச்சிருக்காரு. அதெல்லாம் காமிக்கும்போது அவருக்கு பின்னாடி எவ்வளோ ஒரு அழகான ஒரு குடும்பம் இருக்குது அப்படிங்கிறதுலாம் அப்போ தான் தெரிய வந்தது. அந்த சின்ன டியூரேஷன் அப்போது அவருக்கு மற்றவங்களோட அத்தனையோ பேரோட பிளெஸ்ஸிங்ஸ் இருக்க போய் தான் ஒருத்தர் வந்து ஆஃபீஸில் வந்து பிரமாதமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம், அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் வீட்லேயும் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தால் தான் அவங்க வந்து ஒரு கம்ப்ளீட் மேன் அக்செப்ட் பண்ணிக்க முடியும். அந்த வகையில் திரு மோகன் சார் வந்து அவரும் பல ரஃப் பேட்சஸை கடந்து வந்திருக்கலாம் வாழ்க்கையில். ஆனால் அதை எதையுமே வந்து வெளிக்காமிக்காமல் எப்பயுமே ஒரு சிரிச்ச முகத்தோட ஒரு ரொம்ப அமைதியான தன்மையோட அத்தனை வேலையும் பண்ணி முடிச்சிருந்தாரு.
அதனால் அவருக்கு எல்லாரோட பிளெஸ்ஸிங்ஸும் இருந்து தான் அவர் அப்படி இருந்திருக்காருங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அவர்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம். அவர் பணி நிறைவுக்கு அப்புறமாவும் அவருக்கு என்னென்ன தேவை இருக்கோ அத்தனையும் வந்து கடவுள் வந்து கண்டிப்பாக பிளெஸ்ஸிங்ஸ் மூலமாக கொடுப்பாருங்கிறது என்னோட இது. அண்ட் இப்போ இந்த தருணத்தில் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்ல போகிறேன். என்னன்னா, உங்கள் தலைவர் வடிவேலு சார் அவர்களது பணி நிறைவின் போது நான் இங்கே இல்லாததுனால நான் அவரை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்ல முடியல. எனக்கு கீழே இருந்தவங்க, என் கூட ஒர்க் பண்ணவங்க, இவங்களெல்லாம் பற்றி நான் சொன்னேன். ஆனால் என்னோடய சீனியர் அவர் வந்து ரிட்டையர் ஆனப்போ சொல்ல முடியாததை இப்போ வந்து ஒரு இந்த தருணத்தை நான் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 வார்த்தை சொல்ல போகிறேன். ஏன்னா என்னென்றி கொன்றார்க்கும் உய்வில்லை, உய்வுண்டாம் செய்கின்ற தமிழ் பழகி ரொம்ப நாளாச்சு. என்னென்றி கொன்றார்க்கும் உய்வில்லை, செய்நன்றி தப்பு. ஏன்னா இப்போ ஹிந்தி பழகிருச்சுங்க, ஹிந்தி வராம போச்சேன்னு நம்ம சந்தோஷப்பட்டுக்கிறோம். ஓகே, ஐ ரெக்ரெட் ஃபார் தட். அடுத்த தடவை வரும்போது, ஏன்னா இது மனசுலேருந்து வருது, டக்குன்னு நம்மளுக்கு பழக்கத்தில் இல்லாததுனால. ஓகே, இப்போ நான் சொல்லிடுறேன். அந்த வடிவேலு சாருங்கிறவர் எனக்கு சொல்லுங்க. என்னன்றி கொன்றார்க்கும் உய்வில்லை, உய்வுண்டாம் உய்வில்லை, செய்நன்றி கொன்ற மகற்கு. எஸ், காட் இட். ஓகே, ஃபைனலி இதுதான் எங்கள் ஏஜிஸ் ஆஃப் ஸ்டேட்டஸ். ஏன்னா நம்ம தமிழ் மறந்து ஹிந்திலேயே உள்ளே போயிட்டு இருக்கிறதுனால வந்த இது. ஆனாலும் நம்ம தமிழுக்கு உரிய மரியாதை நம்ம கொடுத்து தான் ஆகணும். மணி தருங்க. ஓகே, இப்போ வந்து அந்த வடிவேலு சாருங்கிறவர் வந்து அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, அவர் அவ்வளோ ஒரு வில் பவர் உள்ளவர். அவரோட இதுக்கு சொல்லுவார், என்ன சார் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் அவர் ஒர்க் பண்ணும்போது ஒரு சின்ன விஷயத்தை கூட அவர் திருப்பி 10 தடவை எழுதி கரெக்ட் பண்ணி அனுப்பிச்சிட்ருப்பார். அப்போ வந்து மற்றவங்களுக்குலாம் அது இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம வந்து இரிட்டேட்டிங்காக எப்பயுமே எடுத்துக்கூடாது, அதில் உள்ள பாசிட்டிவ் மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். அவர் 10 தடவையும் வந்து கரெக்ட் பண்ணி போடும்போது ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும், அதை நம்ம மனசில் பதிய வைக்கிறதுக்காக அவர் அனுப்பிச்சிருப்பார். அந்த மாதிரி அவர் வந்து தி பெஸ்ட் கைடன்ஸ் கொடுத்துட்டு இருந்தவர். அவரோட கையெழுத்தும் அவரை மாதிரியே ரொம்ப குட்டியாக அழகாக ரொம்ப நல்லாயிருக்கும், ஒரு கிளாரிட்டியோட. அவருக்கு அத்தனை ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தால் கூட அவர் he was such a பாசிட்டிவ் மைண்டட் பர்சன். அவரோட ஃபேக் எண்ட் ஆஃப் தி இதில் கூட அவர் வந்து அவருக்கு பிடிச்ச அந்த பிஎல்ஐ பண்ணி எல்லாம் ஒரு மாதம் எல்லாமே பண்ணியிருந்தார். அதை பார்த்து எங்களுக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு ஸ்பிரிட்டட் பர்சன் இருக்கிறாருங்கிறது வந்து ஒரு பெரிய அட்மைரபிள் விஷயம். அவர் கடைசி நேரத்தில் அவர் ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி கூட ஓஏஓஎஸ்ன்னு சொல்லிட்டு ஆஃபீஸில் இன்ட்ரடியூஸ் பண்ண அந்த ஹைடெக் விஷயத்தை பற்றி அவர் தான் ஃபஸ்ட்டு ஆளாக எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுட்டு பண்ணார். எங்கள் ஆஃபீஸில் அதை விட பிரமாதமான எல்லாத்துலேயும் எக்ஸ்பர்ட்டுன்னு இருக்கிற ஆஃபீஸர்ஸ் இருந்தால் கூட இவர் அந்த டெக்னிக்கல் சைட்லேயும் வந்து எக்ஸ்பர்டைஸ் ஆகி வச்சுட்டு இருந்தார். அப்போது அவங்க கூட ஃபேக் எண்டில் இவர்கிட்ட ஓடி வந்து கேட்கும்போது மூக்கில் எல்லாம் இந்த பைப்பு அந்த மாதிரி ஏகப்பட்ட சிலிண்டர்லாம் மாட்டிகிட்டு இருந்த அந்த சுச்சுவேஷனில் கூட நம்மளாக இருந்தால் கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட் இருந்தால் கூட முடியாதுன்றுவோம். பட் அவர் சாப்பிட்டுட்டு இருக்கிற நேரம் அன்றைக்குள்ளே அந்த இதை இஷ்யூ பண்ணணும் ஐயாரை, அதுவும் ஓஏஓஎஸ் மூலமாக ஃபஸ்ட் டைமாக. நோபடி இஸ் நாட் ஈவன் அவேர் ஆஃப் வாட் இஸ் வாட்டுன்ட்டு. அந்த மாதிரி ஒரு தருணத்தில் தலைவர் வடிவேலு அவர்கள் அவ்வளோ நேர்த்தியாக எந்த இதுவும் இல்லாமல் மனசில் வந்து எந்த கல்மிஷமும் இல்லாமல் அவ்வளோ ஒரு ப்ராட் மைண்டடாக சொல்லி கொடுத்தாரு. அப்போ சொல்லி கொடுத்து அவங்களுக்கு என்ன கைட் பண்ணணுமோ அது தன்னால் முடிஞ்ச அத்தனை இதையும் பண்ணார். அவர்கிட்டக்க நான் ஒர்க் பண்ணதுனால அந்த ஐ கெயின் so much of experience and guidance from him which made me a little more perfect. Had I not been under him I would not have shined like this. அந்த கடைசி நேரத்தில் ஒரு ப்ரமோஷன் எடுத்தப்போ கூட அவர் சார் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னப்போ நம்ம என்ன பிரைம் மினிஸ்டர் வேலையா இல்லாட்டினா பிரசிடென்ட் வேலையா பண்ண போகிறோம், ஒன்றும் இல்லை தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுத்தாரு. மற்றவங்களா இருந்தால் ஆமாம் உனக்கு எதுக்கு இதெல்லாம் இந்த நேரத்தில் போய் இப்படி பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி நெகட்டிவாக பேசியிருப்பாங்க. பட் சார் வந்து அந்த இதில் கூட நம்மளுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுத்தாரு. அப்படிப்பட்டவரோட ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷனில் என்னால் பேச முடியலேங்கிறது வருத்தம். சகோதரர் சொன்ன உடனே அந்த நன்றியே மனசில் இருந்ததுனால இந்த தருணத்தை அதுக்காக பயன்படுத்திட்டு அவருக்கான
நன்றியும் வாழ்த்தையும் உங்கள் 3 பேருக்கும் என்னோட வாழ்த்துக்கள் சகோதரர்களே. நன்றி தோழர் சித்ரா. ஏன்னா நீங்கள் வர முடியலனாலும் வந்து வடிவேல் சாருக்காக இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து நினைவு கூர்ந்தது ரொம்ப நன்றி. இப்போ வந்து வாழ்த்தி பேசுவதற்காக வந்து நம்ம சங்கத்தினோட கேட்டகரி 2வோட தலைவர் பிரபாகரன் அவங்க வந்து பேசுவாங்க. இப்போ அனைவருக்கும் வணக்கம். இந்த மாலை பொழுதில் இந்த 3 பணி ஓய்வு பெறுவர்களுக்கு ஓய்வு விழா நமது எம்சிஏ சங்கத்தின் சார்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம். எனக்கு 3 பேரில் 2 பேர் நல்ல பரிச்சயம் உண்டு. மணி சார் வந்து அவ்வளோ பழக்கம் நமக்கு இல்லை. அவர் ஏஎம்ஜி 2ல் இருந்திருக்காரு சொன்னாங்க. நாங்கள் வந்து பார்ட்டிலேயே நாங்கள் இருந்ததுனால நமக்கு அவ்வளோ பரிச்சயம் இல்லை. அவர் நீண்ட ஆயுளோடையும் இந்த ஓய்வு பெற்ற காலத்தில் நல்லபடியாக இருக்கிறதுக்கு இறைவனை வேண்டி வாழ்த்து பேசுகிறேன். அப்புறம் மோகன் சார்லாம் நல்ல ஒரு புன்சிரிப்போடு உள்ள மனிதர். நம்ம என்ன உதவி கேட்டாலும் அவரால் முடியாததை கூட எப்படியாவது முடிச்சு தரக்கூடிய ஒரு திறமையானவர். அப்புறம் இவர் நம்ம ஜெயக்குமார் சார் பழகுவதற்கு மிகவும் இனிமையானவர். அவருக்கு ரொம்ப பரிச்சயம் உண்டு. நான் கிளைம் செக்ஷனில் இருக்கும்போது கூட அவருக்கு கூட ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்கோம். சின்சியர் டெலிகேட்டட் பர்சன். அவர் அனைவருமே பணி ஓய்வு பெற்று பணி ஓய்வு காலத்தில் அவர்களை எஞ்சிய பொழுதை நல்லபடியாக இருப்பதற்கு இறைவன் அருள வேண்டும் என்று வாழ்த்துவதற்கு வயதில்லாத காரணத்தால் இறைவன் வேண்டிக் கொள்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம இதை இப்போ ஒரு முக்கியமான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, இப்போ ப்ரெசன்ட் கவர்மெண்ட்டு தான் 3வது வருஷமாகவும் இப்போ வந்திருக்காங்க. அப்படி வந்து இப்போ யூபிஎஸ் ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை கூட சார் சொல்லும்போது நம்ம வந்து கொஞ்சம் கிராட்டிடியூடாக எடுத்துகிட்டு வரவேற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அப்படி நம்ம ஏற்றுக்கிட முடியாது. நம்ம சங்கத்தில் இருந்த சார்பில் உள்ள முடிவில் அப்படி தான் இருக்கிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் இப்போ நான் பிரசிடெண்ட்டாக ஏற்றதுக்கப்புறம் நான் இதை சொல்கிறேன். நீங்கள் தவறாக நினச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல, உங்களோட அறிவுரையும் நாங்கள் அப்புறம் ஏற்றுக்கிறோம். ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, பேக்கில் தலைவர்களால் எதையுமே சாதிக்க முடியாது. அவர் சொன்ன மாதிரி தலைவர்களுக்கு பின்னாடி தொண்டர்கள் இருந்தால் தான் எது சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே நம்ம சொல்லும்போது கூட இறைவனோட பெருமையை விட தொண்டரோட பெருமையை கூறுறது தான் பெரியதுன்னு சொல்லியிருக்காங்க தமிழில் கூட. அதனால் என்னென்னா, நமக்கு பின்னாடி தோழர்கள், நமக்கு அந்த தொண்டர்கள் வந்து நமக்கு உதவி செய்யணும் ஃபஸ்ட்டு. 2வது ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷனில் இப்போமே நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு வந்த தோழர்களை ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷனில் அளவுக்கு தான் அதிகமாக இருக்காங்களே தவிர, நம்ம கூட பணிபுரிவர்களோட எண்ணிக்கை குறைஞ்சிட்டு வருது. இதுக்கும் நம்ம வந்து அடுத்த ஸ்டெப்ஸு சொல்லியிருக்கோம். எப்படியும் நமக்கு இப்போ அட்டண்டன்ஸ்லாம் பயோமெட்ரிக்லாம் வச்சுட்டாங்க, கரெக்டாக வர சொல்லிகிட்ருக்காங்க. அந்த டயத்தில் நமக்கு ஒரு 1/2 hour டைம் இருக்குது, லன்ச்சு டைம். அந்த லன்ச்சு டயத்தில் நீங்கள் கண்டிப்பாக அசோசியேஷன் ரூமுக்கு எல்லோரும் வரணும். வந்து அவங்கவுங்களோட ஒரு இதை சொன்னீங்கன்னா நாங்கள் எங்களோட இதை இம்ப்ரூவ் பண்ணதுக்கு ஒன்று வழி இருக்கும். 2வது பார்த்திங்கன்னா, 3வது முறையற்ற இந்த கவர்மெண்ட் வந்து ஃபுல் மெஜாரிட்டியில் வரல. அது நமக்கு எல்லாமே நல்லா தெரியும். ஆப்போசிஷனோடு வந்திருக்காங்க. அதனால தான் இந்த யூபிஎஸ்ஏ கொஞ்சம் ஸ்டெப் எடுத்திருக்காங்க. இல்லைன்னா அவங்க எடுத்திருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக எடுத்திருக்க சான்சஸே இல்லை. அதனால் நம்மளுக்கும் பின்னாடி தோழர்கள் ரொம்ப வந்தால் தான் நம்ம இந்த யூபிஎஸ் வேண்டாம், ஓபிஎஸ் தான் வேணும் அப்படிங்கிறத நம்மளால் கண்டிப்பாக சொல்ல முடியும். அதுக்கு நம்ம தோழர்கள், நம்மளுடைய தொண்டர்கள், நம்மளுடைய எம்சிஏ சங்கத்தின் கமிட்டி மெம்பர்கள் தான் இதுக்கு உண்டான ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்து அதுக்கு உண்டான நாங்கள் சீரிய திட்டங்கள்லாம் தீட்டிகிட்ருக்கோம். அதுக்கு நமது ஓய்வு பெற்ற தலைவர்களோட அறிவுரையும் நாங்கள் அப்பப்போ வாங்கிட்டுருக்கோம். பாலு சார்கிட்ட பேசியிருக்கோம், எப்படி இதை சொல்லலாம் அப்படின்ட்டு. அவரும் சில பல கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் வச்சு நாங்கள் ஃப்யூச்சரில் அதை வந்து கொஞ்சம் இது பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஓய்வு பெறும் தோழர்களுக்கு இப்போ எப்படி ஏமாத்துறாங்கிறதுக்கு இதுதான் விஷயம். நீங்கள் உங்களுக்கு அவருக்கு 50% கிடைக்கா, உங்களுக்கும் 50% கொடுத்துட்றேன், ஓகே. அவங்களுக்கு இது கிடைக்கா, உங்களுக்கும் ஃபேமிலி பென்ஷன் கொடுத்துட்றேன், ஓகே. எல்லாம் ஓகே தான். ஆனால் என்கிட்ட பிடிச்ச ஒரு 16 கோடி ரூபாயை எப்போ திருப்பி தருவீங்க? அது தரமாட்டேங்க. 2வது பார்த்தீங்கன்னா, இப்போ 1/10ன்னு போட்டிருக்காங்க. நம்மளுக்கெல்லாம் ஏற்கனவே நமக்கு இருக்கும்போது 20 இயர்ஸாக நமக்கு குறைச்சாங்க. 33 இயர்ஸாக இருந்தது. அதை குறைச்சி 20 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனால் ஃபுல் பென்ஷன் சொன்னாங்க. ஆனால் திருப்பி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 22 இயர்ஸ் அப்படிங்கிறாங்க. நமக்கு 10 இயர்ஸ் பேசிக் அல்லது லாஸ்ட் பேட் ஆன்
அதில் வந்து ஆவரேஜ் அதில் 50% விச் ஆர் இட்ஸ் பெனிஃபிஷியல் டு தி எம்ப்ளாயி. ஆனால் இப்போ அப்படிலாம் கிடையாது, 12 months ஆவரேஜ் எடுப்பாங்க. அப்போது ஒரு ஆள் லாஸ்ட்டில் ப்ரமோஷன் ஆனார்னா அவருக்கு வந்து அந்த லாஸ்ட் பே கிடைக்கும், 50% கிடைக்கும்னு நம்மளால் சொல்ல முடியாது. 12 months இருந்து லாஸ்ட் டே தான் ப்ரமோஷன். நம்ம ஆஃபீஸில் அப்படி தான் இருக்குது. முக்கால்வாசி டைம் வந்து இப்போ கிடைக்க வேண்டிய ப்ரமோஷனே 10 வருஷம் கழித்து கொடுக்குறாங்க. அதையும் இந்த மாதிரி லாஸ்ட் டேயில் கொடுக்குறாங்க. லாஸ்ட் டே முடிஞ்சு போனவங்களுக்கு கூட கூப்பிட்டு கொடுக்குறாங்க. அதெல்லாம் நடந்துகிட்ருக்குது. அதனால் வந்து நாம் வந்து இந்த பென்ஷன் ஸ்கீமை வந்து நம்ம அப்போஸ் பண்ணி தான் ஆகணும். அது வந்து நமக்கு இது ஏன் அப்படி கொடுக்கணும்? இப்போ யூபிஎஸ் கொடுக்கறதுக்குள்ள ஓபிஎஸ்ஸை கொடுத்து தொலைச்சிட வேண்டியது தானே. இதில் வந்து கான்ட்ரிபியூஷனை கட் பண்ணால் நின்று போயிடும். ஏன்னா ஏற்கனவே பண்ண நமக்கு ஒதுக்கி வச்ச தொகையெல்லாம் செலவழிச்சிட்டாங்க, எடுத்து ஆர்பிஐ பர்மிஷனோட செலவழிச்சிட்டாங்க. இதை வந்து கவர்மெண்ட்டுக்கும் நான் எதிராக சொல்லலை. இதை வந்து நாம் வந்து அப்போஸ் பண்ணால் தான் முடியும். அதனால் இதை அப்போஸ் பண்ணதுக்கு தலைவர் மட்டுமே பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் நடக்காது. அதுக்கு நம்ம தொண்டர்கள் வந்து நம்மளோட கமிட்டி மெம்பர்ஸு அப்புறம் எல்லாருக்கும் வந்து யாருக்கெல்லாம் பெனிஃபிஷியல் வேணுமோ அப்படின்னு நினைக்கிறவங்களாம் ஒரு அதிகபட்சமாக இருந்தால் தான் நம்மளால் அதை செயல்படுத்த முடியும். ஃபஸ்ட்டு ஒன்று. செகண்ட் வந்து இதனால் நான் வந்து வேண்டிக்கிறது என்னென்னா, இந்த நான் சொல்கிற மாதிரி ஒரு 1/2 hour டைம் கொடுத்துருக்கோம். லஞ்சு டைம் வந்து நம்ம ஆஃபீஸில் ஒதுக்கியிருக்காங்க. எந்த 1/2 hourலாம் சரி, ஒரு 20 minutes நம்ம கமிட்டி அலுவலகத்தில் யாருனாலும் இருப்பாங்க, தலைவர் இருப்பாங்க, இல்லை கமிட்டி மெம்பர் இருப்பாங்க, யாராச்சும் ஒரு ஆள் இருப்பாங்க. அவங்ககிட்ட உங்களோட கோரிக்கையில் எழுதி கொடுத்தீங்கன்னா அது நியாயமானதாக இருக்கும் பட்சத்தில் அதை பரிசீலனை பண்ணி நாம் அதை வந்து ஹையர் அத்தாரிட்டிக்கு எடுத்துகிட்டு போகிறதோ அதுக்கு தீர்வு காணதோ முடியும் என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றபடி ஓய்வு பெறும் தோழர் அனைவருக்கும் மீண்டும் எனது வாழ்த்துக்களையும் இறைவனிடம் வேண்டுதலையும் வைத்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இனிதே முடிந்த வாழ்த்துறைகளுக்கு ஏற்புரை வழங்க வருமாறு தோழர் பி. மணி அவர்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். வாழ்த்துறை வழங்கிய தோழர்கள் தோழிகள் அனைவருக்கும் என் நன்றி. காம்ரேட் சித்ரா அவர்களுக்கு திருக்குறள் வேண்டாமோ தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அவரின் மனதின் குரல் அனைவரையும் கவர்கிறது. அவர்களுக்கு எங்கள் வணக்கங்கள். பணி ஓய்வு என்பது காலத்தின் கட்டாயம். ஒரு கட்டத்தில் அனைவரும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியது. சம்பந்தப்பட்ட நபருக்கு அது ஓய்வையும் புதிய தலைமுறைக்கு அது வாய்ப்பையும் அளிக்கும். கடந்த 37 வருடங்கள் என்பது மிகப்பெரிய காலகட்டம். அது கடந்ததே தெரியவில்லை. அதற்கு உடன் பணிபுரிந்த தோழர்கள் தோழிகளின் ஒத்துழைப்பும் நிர்வாகத்தின் அணுகுமுறையும் தான் காரணம். எம்சிஏ ஒரு மிகப்பெரிய ஆர்கனைசேஷன். பெரும் தோழர்கள் பெரும் தலைவர்களாக விளங்கி இருக்கிறார்கள். அதில் பலர் இப்பொழுது காணவில்லை. நம்ம தோழர் ஏஜேஆர், ஜெயராம் பாபு இவர்கள் மட்டும்தான் இப்பொழுது காண முடிகிறது. அன்றிருந்த அதே வேகத்துடனும் இளமையுடனும் இன்றும் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அனைவருக்கும் நன்றி. அலுவலகம் அனைத்தையும் தந்தது. நிம்மதியான வாழ்வு, அமைதியான வாழ்க்கை, மகிழ்ச்சி. எம்சிஏ கூட நின்று அதை கவனித்து கொண்டது. எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதை உறுதி செய்தது. அனைவருக்கும் நன்றி. குடும்ப வாழ்க்கை நிம்மதியாக இருக்க வாழ்க்கை துணை உதவி செய்தது. அவர்களுக்கும் நன்றி. இதை அனைத்தையும் தந்த இறைவனுக்கு நன்றி. வணக்கம். அடுத்ததாக தோழர் ஏ. ஜெயக்குமார் அவர்களே. அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எம்சிஏ பற்றி சொல்லணுன்னா, எல்லாரும் ஆஃபீஸ்குள்ளே வந்த பிற்பாடு தான் எம்சிஏல மெம்பர் ஆவாங்க. நான் ஆஃபீஸ்குள்ளே வந்ததே எம்சிஏவால் தான். உள்ளே நுழைஞ்சதே எனக்கு அப்பாயின்மெண்ட்டே எம்சிஏ மூலமாக தான் கிடச்சிது. தீபாலு சார் இருந்தாங்க அப்போது. எங்கள் மாமா ஏசி சவுந்தரராஜன் பணக்காரன் வாங்க அப்போது அவர் மூலமாக தான் உள்ளே வந்தேன். அதனால் எனக்கு எம்சிஏ மேலே ஒரு தனிப்பட்ட இது எப்போவுமே இருக்குது. அந்த ஒரு பாசம் பற்றி எப்போவுமே இருக்குது. அதை நான்
சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி மேடம் கிட்ட சொன்னேன். எவ்ரி மந்த் நான் வருவேன் ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு, வெளில போனாலும் இந்த ஃபங்க்ஷனுக்கு மட்டும் நான் கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு. ஸோ இந்த 37 வருஷமாக என் கூட பயணித்த உங்கள் அனைவருக்கும் எனது நன்றி. எங்களுக்காக நீங்கள் வேண்டிக்கணும், உங்களுக்காக தொடர்ந்து நாங்கள் வேண்டிக்கிறோம். சர்வீஸில் இருக்கிறவங்களுக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட்டு, இன்னும் அதிகப்படியாக இந்த மாதிரி, ஏன்னா எம்சிஏல ஒரு 10 பேர் 15 பேர் இருக்காங்கன்னா அவங்களுடைய தனிப்பட்ட விருப்புக்காக அவங்க சங்கம் நடத்தலை. நம்ம எல்லாருக்காகவும் தான் அவங்க போராடுறாங்க. அப்படி இருக்கும்போது அட்லீஸ்ட் நம்ம தூரத்தில் நின்று பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா நமக்கும் தானே அதில் ஒரு வருமானம் கிடைக்க போகுது. இது 4th பே கமிஷன் இதெல்லாம் நம்ம பார்த்தது தானே இந்த அனுபவம்லாம். ஸோ அதனால் கூடுமான வரைக்கும் சர்வீஸ் பீப்புள் கொஞ்சம் இந்த மாதிரி நடத்தக்கூடிய கொஞ்சம் ஃபங்க்ஷன்ஸ்க்கு கொஞ்சம் கூட வந்து அவங்க கூட ஒரு துணையாக இருந்தால், இன்னும் ஒரு கரம் 2 சேர்ந்து தட்டணும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் துணையாக இருந்தால் இன்னும் அந்த சங்கம் மென்மேலும் வளரும், இன்னும் பெரிய ஆலமரமாக விழுந்துவிடும். அதுக்காகத்தான். நன்றி, தேங்க்ஸ். அடுத்ததாக தோழர் பி மோகன் அவர்களே அழைக்கிறேன். நண்பர்கள், தோழர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். நான் அலுவலகத்தில் 1997 பணியில் சேர்ந்து 33 வருடமாக பணியில் ஓய்வு பெறும் அலுவலகத்தில் என்னை வாழ்த்தி பேசிய அனைத்து உள்ளங்களுக்கும் மிக நன்றி. தேங்க்யூ. இந்த இனிய மாலை பொழுதில் இந்த விழாவினில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இதனுடன் இந்த விழாவை நிறைவு செய்கிறேன். MCAA ஜிந்தாபாத், ஜிந்தாபாத், ஜிந்தாபாத். MCAA ஜிந்தாபாத், ஜிந்தாபாத், ஜிந்தாபாத். Workers Unity ஜிந்தாபாத், ஜிந்தாபாத், ஜிந்தாபாத். All India Association ஜிந்தாபாத், ஜிந்தாபாத், ஜிந்தாபாத். MCAA ஜிந்தாபாத், ஜிந்தாபாத், ஜிந்தாபாத்.